வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமான் 7 தர விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? திரும்பவும் நீ எழும்புவா என்று நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் எந்த காரியத்தில் விழுந்துட்டு எழும்ப முடியலையேன்னு கவலைப்படுகிறீங்களோ, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த காரியத்திலிருந்து நீங்க எழும்புவீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை பிரதர் நான் பாவத்தில் விழுந்துட்டேன்னு சொல்லலாம், ஒருவேளை நான் சில சோதனையில விழுந்துட்டேன்னு சொல்லலாம். பிரதர் ஒரு சிலர்கிட்ட இருந்து என்னால் வெளியவே வர முடியலை, எழும்பவே முடியலையேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ விழுந்த இடத்துல திரும்பவும் எழும்புவ. சிம்சோன் ஒரு நாள் சில விஷயத்தில் விழுந்துட்டான். ஆனால் அவன் எழும்பின போது அவன் விழுந்த காரியத்தில் எல்லாம் ஜெயம் பெற்று எழும்பி வந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பொண்ணு விஷயத்துல விழுந்துட்டேன் பிரதர், நான் பாவத்துல விழுந்துட்டேன் பிரதர். விழுந்த என்ன அந்த இடத்துல இருந்து எழும்பவே முடியலையேன்னு கஷ்டப்படுறியா? யோசேப்பு குழியில விழுந்தான், தாவீது வாழ்க்கையில பாவத்துல விழுந்தான், சிம்சோன் இச்சையினால விழுந்தான். ஆனா விழுந்தவர்களை எல்லாம் திரும்பவும் தேவன் எழ வைத்து அவர்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுத்தார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எந்த காரியத்துல நீ விழுந்து போய் இருக்கிறாய், எந்த காரியத்துல அழுது கொண்டு இருக்கிறாய், எந்த காரியத்திலிருந்து எழும்பவே முடியலையேன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் நீ எழும்புவாய். இயேசுவின் நாமத்தினால திரும்பவும் நீ எழும்புவாய். நீ எழும்பக்கூடாதபடி உன்னுடைய பாவங்கள் தான் பெதஸ்தா குளத்தின் அருகே 38 வருஷம் உன்னை உட்கார வச்சிருந்ததுன்னா, ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை எழும்பி நடன்னு சொல்ல போகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவம் உன்னை எழும்ப விடாதபடி தடுக்கிறதா? உன்னுடைய பெருமை உன்னை எழும்ப விடாதபடி தடுத்து கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களோடு பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற பண்ணும், பெரிய அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி
போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.